ஸோ இந்த சேனல்ல நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு, அதே மாதிரி எஃப்&ஓ கால்ஸ் நான் வந்து எது வாங்க போறேன், அதே மாதிரி நான் எந்த பொசிஷன்ல இருக்கேன் இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோல அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே உங்களுக்கு சிம்பிளா, கிளியரா, பர்ட்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இன்ன வரைக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஸ்கிப் பண்ண உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியாம போகலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்ல வந்த கண்டென்ட் அதில் வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோஸை பாருங்க. அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நிஃப்டி 50 பற்றி பார்த்துருவோம். நிஃப்டி 50 இன்னைக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருந்தது. பட் ஆனால் ஒரு பயங்கர ஸ்விங்காக இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு அரௌண்ட் 100 to 200 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் இருந்தது. அதாவது இங்கே ஆரம்பிச்சு மறுபடியும் இங்கேருந்து டவுன் வந்து அந்த டவுனை வந்து ரெக்கவரி பண்ணி மறுபடியும் ஒரு அப்பு கொடுத்து மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்து மறுபடியும் ஒரு அப் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கான விஷயத்த வந்து நம்ம சார்ட் வழியாக பார்ப்போம் டெக்னிக்கலாக. ஸோ டெக்னிக்கலாக என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஒரு பெரிய கேப் டவுனு. ஸோ இந்த கேப்பை வந்து மேபி அது வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்மளோட மார்க்கெட்டை நியூஸை பொறுத்து. பட் ஆனால் இன்னைக்கு மெயினாக வந்து இந்த இப்போ சப்போர்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு போனதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்பிஐ தான் சொல்லணும். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த கேப்பை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த கேப்பை என்னைக்கு வேணுனாலும் ஃபில் பண்ண வரலாம் நம்ம மார்க்கெட் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால். ஸோ மோஸ்ட்லி இந்த இந்த இடத்த மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நேற்று வந்து போட்டு வச்சுருந்தோம். ஸோ சேம் அந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து அதை டச் பண்ணி மறுபடியும் அது ஒரு கன்சல்டேஷன் ஆகி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து இது ரீச் பண்ணி ஹையாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த வாரம் கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சியை பார்ப்போம். பிஎஸ்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 266 பாயிண்ட் வந்து அப் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியோட ஸ்விங்கு சேம் அதே வந்து ஒரு 400லேருந்து 500 பாயிண்ட் வந்து ஸ்விங் இருந்தது. கீழே பாட்டம் போச்சு மறுபடியும் அப் வந்துச்சு மறுபடியும் ஒரு பாட்டம் போய் மறுபடியும் ஒரு அப் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீசனும் சேம் வந்து நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா அந்த ஆர்பிஐ ரேட் கட் விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். பட் ஆனால் ரேட் கட் பண்ணலை. அப்படி இருந்தாலுமே வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல நியூஸாக இருக்கிறதால இந்த கேப்பை வந்து அது வந்து டச் பண்ணாமல் வந்துச்சு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் போட்டிருந்தோம். அந்த சப்போர்ட்டில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்து பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் சஸ்டெயின் ஆகி இன்னொரு சப்போர்ட்டை எடுத்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிருக்கு. அதாவது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான விஷயம் இருக்குது. பார்ப்போம் இந்த வாரம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து நான் வந்து பை பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிருக்கு நம்ம கெய்ன்ஸ் டெக்னாலஜி. ஸோ இதனால தான் இந்த ரீசனுக்காக நான் வந்து இப்போ பை பண்ணுறது வந்து நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஜோனாக வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இதை நான் பை பண்ணலான்னு இருக்கேன். வாங்க இதோட டெக்னிக்கல் வியூ என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து இது ஒரு 3713 ரூபா அப்படின்றத வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதோட பையிங் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே இங்கே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் வால்யூமே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே பையிங் வால்யூம் இருக்கிறதால எஃப்ஐஐஸும் மறுபடியும் வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லலாம் பார்த்தேன். பட் ஆனால் ஸ்டாக்குக்காக நான் சொல்கிறேன். எஃப்ஐஐஸும் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பீக்குக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து இப்போத்துலேருந்து 4000 ஃபர்ஸ்ட் ரேஞ்சாக இருக்குது. 4000க்கு அப்புறம் 4600 வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம இதை வந்து டெய்லி ரெகுலராக பார்ப்போம் என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஸ்டாக்காக வந்து இதை நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 540 கன்சிடர் பண்ணேன். இப்போ வந்து ஒரு 670 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் வந்து இப்போ இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5% இந்த மார்க்கெட்லேயும் வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி இதோட டெக்னிக்கல் வியூ பார்ப்போம். அடுத்த கட்டத்தில் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் வந்து இது இப்போ வந்து போடலை ட்ரெண்ட் லைன். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அக்குமுலேட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து இது ஒரு சப்போர்ட்டை எடுத்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன் இந்த ரேஞ்சில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் டார்கெட்டை ரீச் பண்ண போகுது. ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ அடுத்த ரேஞ்சாக வந்து நான் இதை வந்து ஹால் டைம் ஐயை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ பார்ப்போம் இது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்து நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து நம்ம இந்த எஃப்என்டோ கால்ஸை பார்ப்போம். ஸோ இந்த காலை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட முத்தூட் ஃபினான்ஸ் 24 ஃபெப் 400 கால் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட பையிங் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாலேருந்து 40 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை வந்து 30 ரூபாலேருந்து நம்ம 40 ரூபாய்க்குள்ளே வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணோம்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட ரீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே இது வந்து 55 ரூபா ரேஞ்சில் தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து 55 ரூபா ரேஞ்சில் வந்து இதோட ஃபஸ்ட் டார்கெட்டும் செகண்ட் டார்கெட் வந்து 70 ரூபா ரேஞ்சில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணி பார்க்குறோம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நம்ம வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 ரூபான்றது என்னோட ஃபர்ஸ்ட் ரீச்சாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபர்ஸ்ட் ரேஞ்சே வந்து நான் இந்த 55 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபா ரேஞ்சில் தான் வந்து இதோட அடுத்த சப்போர்ட் ஜோனே இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் 55, செகண்ட் ரேஞ்ச் வந்து 70, தேர்ட் ரேஞ்ச் வந்து 100 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் பண்ணோம். ஸோ இதை வந்து நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஆகுதுன்றதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வந்து மோஸ்ட்லி இதை வந்து நான் வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது நான் என்ன ஆகுதுன்னு சொல்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஸ்டாக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்போலோ 24 ஃபெப் 7200 கால் இப்படின்ற ஒரு இதை தான் வந்து நான் வாங்க போகிறேன். ஸோ இதோட கரண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 146 ரூபா காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து பை பண்ணுவேனா அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ண மாட்டேன். ஸோ இதோட ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாலேருந்து 70 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து இதை வந்து பை பண்ணுவேன். ஸோ இதோட என்ட்ரி லெவல் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட்ல என்ட்ரி லெவல் அண்ட் செகண்ட் என்ட்ரி லெவல் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைனே வந்து 50 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து இதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைன் இருக்குது. ஸோ அப்படின்னா 50 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது நான் வந்து இதை வந்து அக்குமுலேட் பண்ணுவேன். அப்படி இல்லை இந்த ஸ்டாக் இங்கே வரைக்கும் வரல, மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னா 70 ரூபாலேருந்து இது வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 70 ரூபா வந்துச்சு அப்படின்னா நான் வந்து 70 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே இதை வந்து அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதோட ஃபர்ஸ்ட் ரீச்சே வந்து அது அக்குமுலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 100 ரூபா தான் இதோட ஃபர்ஸ்ட் ரீச்சே வந்து இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து இது வந்து பிரேக் அவுட்டாக எடுத்து அடுத்த ரேஞ்சாக பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் பண்ணோம். ஸோ 150 ரூபா வந்து இந்த இடத்துல எங்கே அந்த சப்போர்ட்டு இந்த இடத்துல வந்து இதோட 150 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து டச் பண்ணோம். தேர்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா. அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டை பொறுத்து தான் வந்து இந்த தேர்ட் எல்லாமே வந்து ரீச் ஆகும். ஸோ 200 ரூபா வரைக்கும் இது வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கும் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக எஃப்ஐஐஸ் டேட்டாஸ் பார்ப்போம். எஃப்ஐஐஸ் டேட்டாஸில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 2000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு செல்லராக இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் ஹெவி வாலண்டரியாக இருந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு. பட் ஆனால் வந்து எஃப்ஐஐஸ் பை பண்ணது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதம் வந்து ஒரு 2645 கோடிக்கு வந்து இவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸாக நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து சொல்ல வருது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2-3 நியூஸ் மட்டும் பார்த்துட்டு நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க எம்பிசி ரைஸ் வந்து 2026 ஜிடிபி ஃபார்காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7.4 அப்படின்றத வந்து இவங்க வந்து ஃபார்காஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இதை வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மார்க்கெட்டு. ப்ளஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட எக்கனாமி வந்து நல்லாவே ஒரு பூஸ்டப் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அடுத்த அப் ட்ரெண்டுக்கு வந்து மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அடுத்த நியூஸாக வந்து இந்த ஆர்பிஐயில் வந்து ரேட் கட்டு இந்த வாட்டி கிடையாது. ஸோ 5.25 அப்படின்ற வந்து பர்சன்டேஜை மட்டும்தான் வந்து ரேட் கட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எதுவும் ரேட் கட் பண்ணல, பேசிஸ் பாயிண்ட் எதுவுமே குறைக்கல. பிகாஸ் ஆஃப்
இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப வந்து அதிகமா ஆகல அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க ஆர்பிஐ. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி ரேட் கட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுமே வந்து ரேட் கட் கிடையாதுன்றத வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இத வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியது இல்ல. மார்க்கெட் ஆனா இத வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் குடுத்துருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 260 பிளஸ் வந்து நிஃப்டி வந்து ஒரு 50 அப்படின்ற ரேஞ்ச வந்து இன்னைக்கு வந்து ரீச் பண்ணுச்சு. அதுல வந்து மோஸ்ட்டா வந்து எந்தெந்த வந்து செக்டார் வந்து நம்ம வந்து லீடரா இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி செக்டார தவிர்த்து மிச்சம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ரீச்ச வந்து இன்னைக்கு குடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ தான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கு. ஒரு லோலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு நம்ம மார்க்கெட்ட. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன்.